சிறப்பீனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. ஒரு அழகான காட்டுக்குள் ஒரு குட்டி அணிலும் ஒரு நரியும் நல்ல நண்பர்களாக வாழ்ந்து வந்தார்கள். நரி சுயநலமாக இருந்தான். அவன் மற்ற மிருகங்களின் உணவை கவர்ந்து சாப்பிடுவான், அவர்களை துன்பப்படுத்துவான். ஆனால் குட்டி அணில் மிகவும் நல்ல மனம் கொண்டவன். அவன் எப்போதும் மற்ற மிருகங்களுக்கு உதவி செய்தான். தன்னுடைய உணவையும் பிற மிருகங்களுடன் பகிர்ந்து கொடுத்தான். ஒரு நாள் காட்டில் ஒரு பெரிய யானை பசியால் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தது. அதை பார்த்த நரி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். இப்போ நான் சாப்பிடலாம் என்று நினைத்தான். ஆனால் அன்பான அணில் தனது உணவை யானைக்கு கொடுத்து அதன் பசியை தீர்த்தான். சில நாட்கள் கழித்து நரியும் அணிலும் ஒரு மண் குழியில் விழுந்து சிக்கிக் கொண்டார்கள். அதை பார்த்த யானை உடனே ஓடி வந்து தனது தும்பிக்கையால் நரியையும் அணிலையும் மேலே தூக்கி காப்பாற்றியது. மேலும் அவர்களுக்கு சுவையான பழங்களையும் கொடுத்தது. அந்த நேரத்தில் நரி மனமாற்றமடைந்தான். மற்றவர்களுக்கு தீங்கு செய்தால் நமக்கும் தீங்குதான் வரும், அறம் வழியில் நடந்தால் நமக்கும் நல்லதுதான் நடக்கும் என்று நரி உணர்ந்தான். அந்த நாளிலிருந்து அவன் யாருக்கும் தீங்கு செய்யாமல் நல்லது செய்யத் தொடங்கினான். சிறப்பீனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. அறம் சிறப்பையும் அளிக்கும், செல்வத்தையும் அளிக்கும். ஆகையால் உயிர்க்கு அத்தகைய அறத்தை விட நன்மையானது வேறு யாது? Thanks for watching. Don't forget to subscribe for more fun and learning.